ஒரு அமைதியான கிராமத்தில் 100 ஆண்டுகள் பழமையான ஒரு பெரிய மரம் இருந்தது. அந்த மரம் கிராமத்தாருக்கு ஒரு அடையாளம். வெயிலில் நிழல், மழையில் பாதுகாப்பு, பறவைகளுக்கு வீடு, எல்லாமே அந்த மரம்தான். ஒரு நாள் மாலை வானம் கருமையாக மாறியது. மின்னல் இடியுடன் மழை கொட்ட ஆரம்பித்தது. பறவைகளெல்லாம் பயத்தில் பறந்து ஓடின. ஆனால் ஒரு சின்ன பச்சை கிளி மட்டும் மரத்தை விட்டு போகவில்லை. இந்த மரம் என்ன காப்பாத்தும் என்று அது நம்பியது. அந்த நேரத்தில் வானிலிருந்து ஒரு பயங்கர மின்னல் நேராக அந்த மரத்தின் மீது விழுந்தது. ஒரு கணம் ஒளி, சத்தம், தீ. மரம் இரண்டாக பிளந்தது போல எரிந்தது. கிளி பயத்தில் கத்தினாலும் அது பறக்கவில்லை. அப்போது அதிசயம் நடந்தது. மின்னல் விழுந்த இடத்திலிருந்து ஒரு பிரகாசமான ஒளி எழுந்தது. அது அழிவல்ல, அது ஒரு சக்தி. அந்த மரம் முழுவதும் தீயால் கருகவில்லை. மாறாக அதன் உள்ளே இருந்த பழைய உலர்ந்த பகுதி மட்டும் சிதைந்தது. புதிய உயிர் போல மரம் ஒளியுடன் நின்றது. மழை நின்ற பின் கிராமத்தார் வந்தார்கள். மரம் அழிந்து விட்டது என்று நினைத்தவர்கள் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அடுத்த சில நாட்களில் அந்த மரம் முன்பை விட அதிகமாக பசுமை பூத்தது. அதில் இனி அதிகமான பறவைகள் வந்தன. கிளி அந்த மரத்தின் உச்சியில் அமர்ந்து, பயம் வந்தாலும் நம்பிக்கை விட்டுவிடாதே என்று சொல்லும் போல சத்தமிட்டது. அன்று முதல் அந்த மரத்தை கிராமத்தார் மின்னலால் பிறந்த மரம் என்று அழைத்தார்கள். பாடம்: சில நேரங்களில் வாழ்க்கையில் வரும் பயங்கர தருணங்கள் அழிவுக்காக இல்லை, நம்மை புதிதாக உருவாக்கவே.